பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது அதிகாரம் 15வது வசனம். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் என்று. அநேக நேரங்களிலே சிறுமையின் பாதையிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்தினாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இங்கே தாவீது எழுதுகிறார், எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவர் நிச்சயமாகவே நான் துன்பத்தின் பாதையிலே நடந்து வருகிற நாட்களை கணக்கில் வைத்து, நாம் துன்பத்தை கண்ட வருஷங்களை கணக்கில் வைத்து அதற்கு சரியாய் நம்மை மகிழ்ச்சியினாலே நிரப்புகிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் துன்பத்தின் நாட்களை குறித்து, சிறுமைப்பட்ட நாட்களை குறித்து நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அதற்கு ஈடாக ஆண்டவர் மகிழ்ச்சியின் நாட்களை நமக்கு தருவார். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வழி நடந்து வரும் பொழுது ஆண்டவர் பல சூழ்நிலைகளிலே அவர்களை சிறுமைப்படுத்தி பசியினாலே வருத்தி, அவர்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை தான் ஆகாரத்தை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாதது என்பதை உணர்த்தும்படியாய் வேதம் என்ன சொல்லுகிறது, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஆகாரத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை உணர்த்தும்படிக்கு தான் அநேக நேரங்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார், அவர் எவ்வளவாய் நம்மை வழி நடத்துகிறார், அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆவியாய் ஜீவனாய் இருந்து நம்மை பலப்படுத்துகிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த பாதையிலே நடத்துகிறார். வார்த்தை தான் மிகவும் முக்கியம் என்பதை அறிவுறுத்தும்படியாக அந்த பாதையில ஆண்டவர் நடத்துகிறார். உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வானத்தின் மன்னாவினால் ஆண்டவர் ஜனங்களை போஷித்தார். அதே போலத்தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் வார்த்தை. அந்த வார்த்தை தான் மனு உருவாய் இந்த பூமியில இறங்கி வந்தார். அந்த வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான் என்பதை முழுவதுமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாதைகள் வழியாக நடத்துகிறார். ஆனால் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார், மகிழ்ச்சியினால் நிரப்புவார்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் தான் அடைக்கலம். அநேக நேரங்களிலே சிறுமையின் பாதையில நாம் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலமாயிருக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறார். நெருக்கப்படுகிற காலங்களிலே ஆண்டவர் தஞ்சமாயிருந்து நம்மை வழி நடத்துகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே தாவீது சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆனால் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நான் சிறுமைப்பட்ட நேரங்களிலே என்னை எல்லாரும் மறந்து விட்டார்கள், ஆனால் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருந்தார். ஏற்ற நேரம் வரும் பொழுது என்னை மேன்மைப்படுத்தி உயர்த்தினார் என்று தாவீது உணர்ந்து இந்த வார்த்தை எழுதுகிறார். இந்த காலை வேளையிலே நம்மையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். ஆகவே தான் சிறுமையின் பாதையில் வரும் பொழுது நாம் ஒன்றையும் குறித்து கவலைப்படவே கூடாது. கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில ஆண்டவர் நிச்சயமாக நம்மை மேன்மையாக உயர்த்துவார். ஆகவே தான் இந்த சிறுமையின் பாதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று இங்கே எழுதுகிறார். நான் புலம்பிக் கொண்டே இருந்தேன். அநேக சூழ்நிலையிலே சிறுமைப்பட்ட பாதையில் நடக்கும் பொழுது, துன்பத்தை கண்ட வருஷங்களிலே நான் மிகவும் புலம்பி இருந்தேன். என் புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று தாவீது எழுதுகிறார். ஆகவே என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை எப்பொழுதும் கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டீர், மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே நித்திய மகிழ்ச்சியை நம்முடைய தலையின் மேல் கர்த்தர் வைக்கிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்கிறார். சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடிப்போம். சிறுமைப்பட்ட நாட்கள் கொஞ்சம்தான், துன்பத்தை கண்ட வருஷங்கள் கொஞ்சம்தான். ஆனால் அதற்கு சரியாக ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாக்கி நீடூழி காலம் வாழ்ந்து அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சி அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்வார். ஆகவே இந்த காலை வேளையில ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி, சிறுமையை குறித்து கவலைப்படாதபடி, துன்பத்தை குறித்து கவலைப்படாதபடி, இதெல்லாம் கடந்து போகும் என்று விசுவாசித்து முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிறுமையின் பாதையை ஆண்டவர் இப்பொழுது கண்ணோக்கிப்பார். துன்பத்தை கண்ட வருஷங்களை கண்ணோக்கிப்பார். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அதற்கு ஈடாக மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் அவர்களை நிரப்பி ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.